செய்தி 56. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்கும், சில கருத்துக்கள் இருக்கும். ஆனால் வேதத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தையோடு கூட மீட்பு என்ற இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மீட்பு ரட்சிப்பு ரெண்டையும் ஒன்றாகத்தான் கருதுகிறார்களே தவிர இதை ரெண்டு வித்தியாசமானது என்று கருதுவதில்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மீட்பும் ரட்சிப்பும் வேறுபட்டவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மீட்பர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரட்சகர் என்ற பெயரும் இருக்கிறது. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைத்து அவனை 2 மரங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். ஒன்று ஜீவ மரம், இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம். அப்பொழுது தேவன் சொன்னார், நீ நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். அப்படியானால் மனிதன் ஜீவ மரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஜீவ மரம் கிறிஸ்துவை மனிதனுக்கு ஜீவனாக காட்டுகிறது. அறிவு மரம் சாத்தானை மரணமாக காட்டுகிறது. ஆதாம் ஜீவ மரத்தில் பங்கு பெறுவதற்கு பதிலாக அறிவு மரத்தில் பங்கு பெற்று வீழ்ந்து போனான். அவன் வீழ்ந்து போனபடியினால் தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் மகிமையும் பாதிக்கப்பட்டது. எனவே இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாமல் தேவன் மனிதனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இது தேவன் நீதி உள்ளவர், அவருடைய சட்டம் நீதியான சட்டம். ஸோ அந்த நீதியான சட்டத்துக்கு விரோதமாக மனிதன் கிரியை செய்து விட்டான். இது முதலாவது. 2வது, ஜீவனை அவன் பெறவில்லை. எனவே இந்த 2 காரியங்களையும் சரிப்படுத்துவதற்கு கிறிஸ்து 2 கோணங்களிலே வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று மீட்பராகவும் இன்னொன்று இரட்சகராகவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தேவனுடைய கோரிக்கை, சட்டப்படியான கோரிக்கை, சட்டத்தின் சட்டப்பிரகாரமான கோரிக்கையான நீதி, பரிசுத்தம், மகிமை இவற்றை நிறைவேற்றினார். இவ்வாறு நிறைவேற்றினபடினால் அவர் மனிதனை மீட்டு கொள்ள முடிந்தது. மனிதன் மீட்கப்பட்ட தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட பிறகு தேவன் மனிதனுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனவே தேவனுடைய முழுமையான ரட்சிப்பில் 2 பகுதிகள் இருக்கின்றன என்பதை நாம் காண முடியும். ஒன்று சட்டப்படியானது, இன்னொன்று ஜீவன்படியானது. அதை தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய முழுமையான ரட்சிப்பு. ரோமனியர் 1. தேவனுடைய முழுமையான ரட்சிப்புக்கு 2 அம்சங்கள் உண்டு. சட்ட ரீதியான அம்சம், ஜீவாதார அம்சம். தேவனுடைய முழுமையான ரட்சிப்புக்கு 2 அம்சங்கள் உண்டு. சட்ட ரீதியான அம்சம், ஜீவாதார அம்சம். அப்போஸ்தலர் 11:18, ரோமர் 5:10. அப்போஸ்தலர் 11:18. அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஒரு மனிதன் மனம் திரும்பும் விளைவு அவன் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். மனம் திரும்பும்போது அவன் மீட்கப்படுகிறான். எனவே மீட்பும் இங்கே பார்க்கிறோம், ரட்சிப்பையும் நாம் இங்கு பார்க்கிறோம். ரோமர் 5:10. நான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. ஒப்புரவாக்கப்படுவது மீட்போடு தொடர்புடையது. ஸோ நாம் மீட்கப்பட்டோனே ஆனால் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. எதனாலே? ஜீவனாலே. மீட்பு எதனாலே? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, இரத்தம் சிந்துதலினாலே. இவ்வாறு தேவனுடைய முழுமையான ரட்சிப்புக்கு சட்ட ரீதியான அம்சம், ஜீவாதார அம்சம் என 2 அம்சங்கள் உண்டு. தேவனுடைய ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம் மீட்பு.
தேவனுடைய ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சத்துக்கு பெயர் மீட்பு அல்லது சட்ட ரீதியான மீட்பு. இது தேவனுடைய நீதியின்படியானது. சட்ட ரீதியான அம்சம் மீட்பு தேவனுடைய நீதியின்படியானது. தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறை இது. தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறை சட்ட ரீதியான மீட்பு தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறை. இது பாவிகள் மேல் தேவன் தம் நீதியான சட்டத்தின்படி கோரும் கோரிக்கைகளை திருப்தி செய்கிறது. ஆதாம் வீழ்ந்தபோது அவர் தேவனுடைய நீதி, பரிசுத்தம், மகிமை பாதிக்கப்பட்டது. அது மனிதன் மேல் சுமத்தப்பட்டது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிவிட்டார். இது சட்ட ரீதியான மீட்பு. இது பாவிகளுக்காக தேவன் தம் நீதியான சட்டத்தின்படி கோரும் கோரிக்கைகளை திருப்தி செய்கிறது. இது தேவனுடைய ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம் அல்லது சட்ட ரீதியான மீட்பு. இது தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறையாக இருக்கிறது. சங்கீதம் 89:14, ரோமர் 3:24-26, சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ரோமர் 3:24-26, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவரின் நீதிமான் ஆக்கிறவருமாக விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிருபாதாரபதியாக அவரையே ஏற்படுத்தினார். தேவனுடைய ரட்சிப்பு ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம் மீட்பு. இது தேவனுடைய நீதியின்படியானது. தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறை இது பாவிகள் மேல் தேவன் தம் நீதியான சட்டத்தின்படி கோரும் கோரிக்கைகளை திருப்திப்படுத்துகிறது. தேவனுடைய ரட்சிப்பின் ஜீவாதார அம்சம் இது ரட்சிப்பு அல்லது தேவனுடைய ரட்சிப்பின் ஜீவாதார அம்சம். ஜீவாதார ரட்சிப்பு தேவனுடைய ஜீவனின் மூலம் இருக்கிறது. இது விசுவாசிகளில் தேவனுடைய ரட்சிப்பின் ரட்சிப்பை நிறைவேற்றுகிறது. ரோமர் 1:17, 5:10, 1:17, ரோமர் 1:17, நீதிமான் ஜீவனை கொண்டிருந்து விசுவாசத்தினால் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டபின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று சட்ட ரீதியான அம்சம், இன்னொன்று ஜீவாதார அம்சம். சட்ட ரீதியான அம்சத்திற்கு பெயர் மீட்பு அல்லது சட்ட ரீதியான மீட்பு என்று சொல்லலாம். ஜீவாதார அம்சத்துக்கு பெயர் ஜீவாதார ரட்சிப்பு என்று சொல்லலாம். சட்ட ரீதியான மீட்பு அது தேவனுடைய ரட்சிப்பின் வழிமுறையாக இருக்கிறது. ஜீவாதார ரட்சிப்பு தேவனுடைய ரட்சிப்பின் இலக்காக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஜீவாதார சட்ட ரீதியான மீட்பை தேவனுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஜீவன் தரும் ஆவியானார். அந்த ஜீவனால் அவர் இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ரோமர் 2, வேதத்தில் தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான மீட்பும் சட்ட ரீதியான மீட்பையும் ஜீவாதார ரட்சிப்பையும் பற்றிய சில உதாரணங்களை நாம் காண முடியும். வேதத்தில் தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான மீட்பையும் ஜீவாதார ரட்சிப்பையும் பற்றிய சில உதாரணங்களை நாம் காண முடியும். ஏசாயா 49:26, சங்கீதம் 45:13-14, ஏசாயா 49:26, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பராக இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். அவர் இரட்சகர், அவர் மீட்பராகவும் இருக்கிறார், இரட்சகராகவும் இருக்கிறார். மீட்பராக சட்ட ரீதியான மீட்பை நிறைவேற்றுகிறார். இரட்சகராக ஜீவாதார ரட்சிப்பை அவர் நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 45:13-14, ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள்,
அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. சித்திரத்தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். பொற்சரிகையான உடை சட்ட ரீதியான மீட்பை குறிக்கிறது. சித்திரத்தையலாடை ஜீவாதார ரட்சிப்பை குறிக்கிறது. ஸோ வேதத்தில் தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான மீட்பையும் ஜீவாதார ரட்சிப்பையும் பற்றிய சில உதாரணங்களை நாம் காண முடியும். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய இரத்தத்தை தங்கள் வீடுகளில் நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசினார்கள். அந்த இரத்தம் அவர்களுக்கு மீட்புக்காக இருந்தது, மீட்பை கொடுத்தது. அதே வீட்டிற்கு அவர் உட்கார்ந்து அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்கள். இது அவர்களுக்கு 3 நாள் பிரயாணம் செய்வதற்கு, அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது. ஸோ இப்படியாக எகிப்திலே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் மீட்புக்காகவும் ஆட்டுக்குட்டியானுடைய மாம்சம் ரட்சிப்புக்காகவும் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமும் 12:13-8 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஸோ இரத்தம் மீட்புக்காக. வசனம் 8 அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். மாம்சம் ரட்சிப்புக்காக. அதை புசித்த பிறகுதான் அவர்கள் 3 நாள் பயணத்தில் சாப்பிடாமல் அவர்களால் பயணம் செய்த முடிந்தது. தேவனுடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 2வது உதாரணம், தந்தை மீட்பிற்காக கெட்டகுமாரன் மேல் சிறந்த ஆடையை போர்த்தினார். ரட்சிப்புக்காக கொழுத்த கண்டை அடித்தார். கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது தந்தை அவன் மேல் உயர்ந்த வஸ்திரத்தை ஆடையை உயர்த்தினார். கொழுத்த கண்டை அடித்தார். மேலே போர்த்தப்பட்ட ஆடை மீட்புக்காக. அது தகப்பனுடைய வீட்டுக்குள் வருவதற்கு அவனை தகுதிப்படுத்தியது. ஆனால் அவன் பசியினால் வாடி வருகிறான். எனவே அவனுக்கு கண்டுக்குட்டி அடித்தார். இது ரட்சிப்புக்காக. ஸோ தந்தை மீட்பிற்காக கெட்டகுமாரன் மேல் சிறந்த ஆடையை போர்த்தினார். ரட்சிப்புக்காக கொழுத்த கண்டை கொண்டார். லூக்கா 15:22-23 தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார். ஸோ இங்கு நாம் ஜீவாதார சட்ட ரீதியான மீட்பையும் ஜீவாதார ரட்சிப்பையும் நாம் பார்க்கிறோம். பந்தி கூட்டத்தில் மேசையின் மேல் அப்பமும் பாத்திரமும் இருக்கிறது. கர்த்தர் சிந்தின இரத்தத்தை அடையாளப்படுத்தும் பாத்திரம் மீட்புக்காகவும் கர்த்தரின் மாம்சத்தை அடையாளப்படுத்தும் அப்பம் ரட்சிப்புக்காகவும் இருக்கிறது. வாரம் கந்தி கூட்டத்துக்கு வரும்போது நாம் பாத்திரத்தை பார்க்கிறோம், அப்பத்தை பார்க்கிறோம். பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது, அது மீட்புக்காக. அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்கிறது, அது ரட்சிப்புக்காக. மத்தேயு 26:26-28, யோவான் 6:54-55, மத்தேயு 26:26-28. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். லார்ட் ஜீசஸ், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். யோவான் 6:54-55, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. ஸோ இவ்வாறு நாம் வேதத்தில் ஜீவாதார ரட்சிப்பு, சட்ட ரீதியான மீட்பு, ஜீவாதார ரட்சிப்பு இவற்றை அடையாளப்படுத்தும் உதாரணங்களை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்பட்ட போது கன்றுக்குட்டி அடித்து இரத்தத்தை வெளியே பூசினார்கள். உள்ளே இருந்து கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்கள். இரத்தம் சட்ட ரீதியான மீட்புக்காக. மாம்சம் புசிப்பது ஜீவாதார ரட்சிப்புக்காக. கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது தந்தை அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தினார். கொழுத்த கண்டை அடித்தார். வஸ்திரம் மீட்புக்காக, கொழுத்த கண்டு ரட்சிப்புக்காக. பந்தி கூட்டத்தில் நாம் பாத்திரத்தை பார்க்கிறோம், அப்பத்தை பார்க்கிறோம். பாத்திரம் இரத்தத்தை அடையாளப்படுத்தும், இரத்தம் மீட்புக்காக. அப்பம் சரீரத்தை அடையாளப்படுத்தும், அது ரட்சிப்புக்காக.
ரோமர்கள் 3. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம் மீட்பு கீழ்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம், அதாவது சட்ட ரீதியான மீட்பு கீழ்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. தம் பூமிக்குரிய ஊழியத்தின் முடிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து சட்ட ரீதியான மீட்பை நிறைவேற்றினார். சட்ட ரீதியான மீட்பு ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. தாம் 33 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊழியத்தின் முடிவிலே ஆரோனுடைய ஊழியத்தின்படி ஊழியம் செய்து முடித்த பிறகு தம்மையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக கொடுத்தார். பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, சர்வாங்க தகன பலியாக அவர் சிலுவையில் மரித்தபோது சட்ட ரீதியான மீட்பு நிறைவேற்றப்பட்டது. எபிரேயர் 7:27, 8:12. எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல லார்ட் ஜீசஸ் முன்பு சொந்த பாவத்திற்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 8:12. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய ஊழியத்தை முடித்து தன்னையே பலியாக கொடுத்ததன் மூலம் சிலுவையில் சட்ட ரீதியான மீட்பை நிறைவேற்றினார். தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான அம்சம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இருக்கிறது. எபிரேயர் 9:12, எபேசியர் 1:7. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்தத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபேசியர் 1:7. இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு லார்ட் ஜீசஸ் இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இருக்கிறது. சட்ட ரீதியான மீட்பு தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறை. மீட்புக்கு பின்பே விசுவாசிகளுக்கு அவர் வாஞ்சிப்பதை தாராளமாக தேவன் செய்ய முடியும். மீட்புக்கு பின்புதான் விசுவாசிகளுக்கு அவர் வாஞ்சிப்பதை தாராளமாக தேவன் செய்ய முடியும். ரோமர் 5:10, 1:17. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்டபின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 1:17. நீதிமான் ஜீவனை பெற்று விசுவாசத்தினால் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவன் நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சட்ட ரீதியான மீட்பு ஜீவாதார ரட்சிப்புக்கான வழிமுறை. சட்ட ரீதியான மீட்பில் 5 பிரிவுகள் உள்ளன. பாவ மன்னிப்பு, பாவங்கள் கழுவப்படுதல், தேவனால் நீதிப்படுத்தப்படுதல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல், நிலைமையில் பரிசுத்தமாகுதல். சட்ட ரீதியான மீட்பில் 5 பிரிவுகள் உள்ளன. பாவ மன்னிப்பு, பாவங்கள் கழுவப்படுதல், தேவனால் நீதிப்படுத்தப்படுதல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல், நிலைமையில் பரிசுத்தமாகுதல். கொலோசியர் 1:14, 1 யோவான் 1:7, ரோமர் 5:9, 2 கொரிந்தியர் 5:18, எபிரேயர் 13:12. கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 2 கொரிந்தியர் 5:18. இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 13:12. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். தேவனுடைய ரட்சிப்பின் முழுமையான ரட்சிப்பின் சட்ட ரீதியான மீட்பு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய ஊழியத்தின் இறுதியில் அவர் சிலுவையில் மரித்ததினால் நிறைவேற்றப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இருக்கிறது. இது சட்ட ரீதியான மீட்பு, ஜீவாதார ரட்சிப்புக்கான வழிமுறையாக இருக்கிறது. சட்ட ரீதியான மீட்பில் 5 பிரிவுகள் உள்ளன. பாவ மன்னிப்பு, பாவங்கள் கழுவப்படுதல், தேவனால் நீதிப்படுத்தப்படுதல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல், நிலைமையில் பரிசுத்தமாக்கப்படுதல். ரோமர் 4 தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் ஜீவாதார அம்சம் ரட்சிப்பு கீழ்வரும் தனிச்சிறப்புகளை கொண்டுள்ளது. தம் பரலோக ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவாதார ரட்சிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய ஊழியத்தை முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு தன்னுடைய பரலோக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். பூலோக ஊழியத்தில் அவர் ஆரோனுடைய ஊழியத்தின்படி பூலோக ஊழியத்தை முடித்தார். இப்பொழுது பரலோக ஊழியத்தில் அவர் மெல்கிசேதேக்கின் ஊழியத்தின்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஜீவாதார ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறது. எபிரேயர் 7:16, 17, 25, எபிரேயர் 7:16, 17 அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின் படி ஆசாரியர் ஆகாமல் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். வசனம் 25 தமது மூலமாக தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து தம் பரலோக ஊழியத்தில் ஜீவாதார ரட்சிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் ஜீவாதார ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் நிறைவேற்றப்படுகிறது. ரோமர் 5:10, 21 ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. வசனம் 21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. ஜீவாதார ரட்சிப்பு தம் தெய்வீக ஜீவன் மூலமாக தம் பொருளாட்சியில் விசுவாசிகளில் எதை தேவன் சாதிக்க விரும்புகிறாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவனுடைய ரட்சிப்பின் நோக்கமாக இருக்கிறது. ஜீவாதார ரட்சிப்பு தம் தெய்வீக ஜீவன் மூலமாக தம் பொருளாட்சியில் விசுவாசிகளில் எதை தேவன் சாதிக்க விரும்புகிறாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவனுடைய ரட்சிப்பின் நோக்கமாக இருக்கிறது. ரோமர் 8:32, கொலோசியர் 3:4, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடனே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஜீவாதார ரட்சிப்பில் 6 பிரிவுகள் இருக்கின்றன. மறுபடி பிறத்தல், குணத்தில் பரிசுத்தம், புதியதாகுதல், மறுசாயலாகுதல், ஒத்துருவாகுதல், மகிமை அடைதல். லார்ட் ஜீசஸ். யோவான் 3:5-6, ரோமர் 15:16, 12:2, 2 கொரிந்தியர் 3:18, ரோமர் 8:29-30. யோவான் 3:5-6 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ரோமர் 15:16 புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியனாயிருக்கிறேன். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குத்தானே மகிமை மேல் மகிமையிலிருந்து மறுரூபப்படுகிறோம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். வசனம் 30 எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
ஸோ தேவனுடைய முழுமையான ரட்சிப்பின் ஜீவாதார ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தினால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தேவன் கிறிஸ்துவினுடைய ஜீவனால் நிறைவேற்றப்படுகிறது. தேவனுடைய ஜீவாதார ரட்சிப்பு ஜீவன் மூலமாக தம் பொருளாட்சியில் விசுவாசிகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் இது நிறைவேற்றுகிறது. ஜீவாதார ரட்சிப்பில் 6 பிரிவுகள் இருக்கின்றன. மறுபடி பிறத்தல், குணத்தில் பரிசுத்தம், புதிதாகுதல், மறுசாயலாகுதல், ஒத்துருவாகுதல், மகிமையடைதல். லார்ட் ஜீசஸ். ரோமனியர் 5. தேவனுடைய ஜீவாதார ரட்சிப்பு தேவனுடைய சட்ட ரீதியான மீட்பின் மூலம் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனவே எனக்கு இனி ரட்சிப்பு தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியாது. நாம் பாவம் செய்யும்போது மீண்டும் நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. எனவே தேவனோடு உள்ள ஐக்கியம், நாம் பாவம் செய்யும்போது தேவனோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் மனம் திரும்பி அவர்கிட்ட மனம் திரும்பும்போது தான், நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது ரத்தம் கழுவுகிறது, ரத்தம் சுத்திகரிக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியம் தொடர்பு மீண்டும் உண்டாகிறது. எனவே தேவனுடைய ஜீவாதார ரட்சிப்பு தேவனுடைய சட்ட ரீதியான மீட்பின் மூலம் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும். 1 யோவான் 2:1-2, 1 யோவான் 2:1-2. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வசனம் 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். லார்ட் ஜீசஸ். ஸோ தேவனுடைய முழுமையான ரட்சிப்பில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. சட்ட ரீதியான அம்சம், ஜீவாதாரமான அம்சம். சட்ட ரீதியான அம்சத்திற்கு சட்ட ரீதியான மீட்பு என்று பெயர். ஜீவாதார அம்சத்திற்கு ஜீவாதார ரட்சிப்பு என்று பெயர். சட்ட ரீதியான மீட்பு தேவனுடைய நீதியான சட்டத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறது. சட்ட ரீதியான ஜீவாதார ரட்சிப்பு தேவனுடைய இலக்காகிய ஜீவாதார ரட்சிப்பை நிறைவேற்றுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சட்ட ரீதியான மீட்பை நிறைவேற்றும் மீட்பராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவாதார ரட்சிப்பை நிறைவேற்றும் இரட்சகராகவும் இருக்கிறார். லார்ட் ஜீசஸ். ஆதாம் வீழ்ந்து போன போது 2 காரியங்கள் நிகழ்ந்தன. 1, அவன் மீட்கப்பட வேண்டும். 2வது, அவன் ஜீவனை பெற வேண்டும். எனவே மீட்பும் தேவை, ரட்சிப்பும் தேவை. இந்த 2 அம்சங்களையும் வேதத்தில் நாம் சில உதாரணங்கள் மூலம் பார்க்க முடியும். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி வருவதற்காக ஆட்டுக்குட்டி அடித்து இரத்தத்தை வெளியே பூசினார்கள், அது மீட்புக்காக. வீட்டுக்குள்ளே இருந்து ஆட்டின் மாம்சத்தை புசித்தார்கள், அது ரட்சிப்புக்காக. கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது தந்தை அவனுக்கு ஒரு நல்ல சிறந்த ஆடையை உடுத்தினார், கொழுத்த கண்டை அடித்தார். சிறந்த ஆடை மீட்புக்காக, கொழுத்த கண்டு ரட்சிப்புக்காக. ஒவ்வொரு வாரம் வந்திக்கு வரும்போது நாம் லார்ட் ஜீசஸ், நாம் பாத்திரத்தை பார்க்குறோம், அப்பத்தை பார்க்குறோம். பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை காட்டுகிறது, இரத்தம் மீட்புக்காக. அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காட்டுகிறது, அது ரட்சிப்புக்காக. இவ்வாறு தேவனுடைய முழுமையான ரட்சிப்பில் ஜீவாதார சட்ட ரீதியான மீட்பும் ஜீவாதார ரட்சிப்பும் இருக்கின்றன. சட்ட ரீதியான மீட்பு வழிமுறை, ஜீவாதார ரட்சிப்பு இலக்கு. சட்ட ரீதியான மீட்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்கு ஊழியத்தின் முடிவிலே சிலுவைக்கு சென்று நிறைவேற்றினார். ஜீவாதார ரட்சிப்பை தன்னுடைய பரலோக ஊழியத்திலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியான மீட்பில் 5 காரியங்களை நாம் பார்க்க முடியும். பாவ மன்னிப்பு, பாவங்கள் கழுவப்படுதல், தேவனால் நீதிப்படுத்தப்படுதல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல், நிலைமையில் பரிசுத்தமாகுதல். ஜீவாதார ரட்சிப்பில் 6 காரியங்களை நாம் பார்க்க முடியும். மறுபடி பிறத்தல், குணத்தில் பரிசுத்தமாகுதல், புதிதாகுதல், மறுசாயதாகுதல், ஒத்துருவாகுதல், மகிமையாகுதல். சட்ட ரீதியான மீட்பு முடிக்கப்பட்டது. ஜீவாதார ரட்சிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஜீவாதார ரட்சிப்பை பராமரிப்பதற்கு சட்ட ரீதியான மீட்பு எப்பொழுதும் நமக்கு தேவைப்படுகிறது. பாவம் செய்யும் போதெல்லாம் நமக்கு மீட்பு தேவைப்படுகிறது. சட்ட ரீதியான ஜீவாதார ரட்சிப்பை பராமரிக்க
சட்ட ரீதியான மீட்பு எப்பொழுதும் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய முழுமையான ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.